வாழும் வரம் தரும் வாராகி தாயே துணை. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி தான். உங்களோட தாலி கயிறாக இருந்தாலும் சரி, இல்லை திருமாங்கல்யமாக இருந்தாலும் சரி, அதில் இதை தடவுங்கள். அப்படி செய்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை நிகழும், கணவனின் வருமானம் அதிகரிக்கும், வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். அதற்கான ஒரு எளிய பரிகாரம் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் நிறைய பேர் திருமாங்கல்யத்தை ஃபுல்லாகவே கோல்டு செயினில் போடுறாங்க. ஒரு சில பேர் கோல்டு செயினில் போட்டுட்டு அந்த உருப்படிகளை மட்டும் நம்ம மஞ்சள் கயிறில் போடுவோம். ஃபுல்லாக மஞ்சள் கயிறில் போட்டாலும் சரி, இல்லை நான் உருப்படிகள் மட்டும்தான் மஞ்சள் கயிறில் போட்டிருந்தாலும் சரி, அப்படி இல்லை நான் ஃபுல்லாகவே உருப்படியுமே கோல்டில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய பெண்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் கரெக்டாக கோவிலுக்கு போகிறேன், வீட்டில் நான் கரெக்டாக நான் பூஜைகள் வழிபடுறேன், அன்னதானம் பண்ணுறேன், நிறையா பரிகாரங்கள் பண்ணுறேன், தினமும் கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கும் அவருக்கும் ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்குது. நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு, 2 பேருக்குமே எப்பயுமே ஒரு வீட்டில் ஒரு ஆர்கியூமெண்ட் போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம புலம்புறதை கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளில் நிறைய பேர் உருப்படிகள் நிறைய போட்டிருப்போம். அதாவது அவங்களோட உருப்படிகள்னால் காயினு, மகாலட்சுமி காயினு, சில பேர் மாங்காய் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா சில பேர் பவளம் கூட போட்டிருப்பாங்க. மெயினாக சிவப்பு பவளை பெண்கள் திருமாங்கல்யத்தோடு போடுறது ரொம்ப நல்லது. எல்லாராலையும் நம்மளால் காயின் கோல்டில் வாங்க முடியாது. அப்பேற்பட்டவங்க சும்மா நார்மலாக நம்ம பவளத்தை கூட வாங்கி கூட நம்ம திருமாங்கல்யத்தில் போடலாம். பொதுவாக திருமாங்கல்யத்தை நம்ம யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வைக்கணும். அப்படி இப்போ நிறைய பேர் இருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருக்கிறது, வெளியில் போகிறதும், உள்ள மறைமுகமாக வச்சுக்கிறதும் அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை நான் சொல்ல வரலை. ஆனால் திருமாங்கல்யத்தை யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. என் கணவர் நான் சொல்கிறத கேட்கணும். சில பேர்லாம் ஆர்குமெண்ட் பண்ணாலும் அவங்களோட முடிவு தான் பண்ணுவாங்க. சில கணவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்துலாச்சும் நான் சொல்கிறத கேட்கணும், எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் வசம்பு. வசம்புன்றது வசியம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அந்த வசம்பை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தணும். வசம்பை கையில் வச்சுக்கோங்க. உங்களோட கணவரை மனதில் நினச்சிக்கிட்டு, என்னோட கணவர் எனக்கு வசியமாக இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு மன நிறைவோட முழு நம்பிக்கையோட ஒரு நெய்விளக்கு ஏற்றி உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி நின்று சொல்லுங்கள். இதை எப்போ செய்யலான்னா, எப்போனாலும் செய்யலாம். நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கிறப்ப இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கணவர் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறது விஷயம் நியாயமான விஷயங்களாக இருக்கணும். சும்மா சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாததுக்கெலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு இது சரிப்பட்டு வராது. நியாயமான விஷயம், வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, குடும்ப ஒற்றுமைக்கு, பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து வர்றதுக்கு அவரோட ஒற்றுமை உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அப்பேற்பட்டவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். வசம்புன்றது வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள். அந்த வசம்பை உள்ளங்கையில் வச்சு ஒரு 108 முறை சொன்னாலும் சரி, இல்லை 11 முறை சொன்னாலும் சரி, உங்களுக்கு எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்பப்போ இதை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கணவர் உங்களுக்கு வசியமாவார். இப்போ உள்ளங்கையில் வச்சு வசியம் பண்ண அந்த வசம்பை நல்லா நீங்கள் சொல்ல உள்ளங்கையில் வச்சு சொல்ல அந்த வசம்புக்கு பவர் ஏறிடும். அது ஃபுல்லாக உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அந்த பவரோட அந்த வசம்பை லைட்டாக சூடு பண்ணி உங்களோட மஞ்சள் ஒசர கல்லாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு கல்லில் நல்லா தேய்ங்க. தேய்ச்சோன்னே அது ஒரு கருப்பு கலரில் வரும். அந்த இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி அந்த பூஜையில் வச்சு வழிபட்டனால அந்த வசம்புக்கு நல்ல ஒரு பவர் இருக்கும். அதை நல்லா நீங்கள் துகள் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கின பிறகு, இப்போ அந்த வசம்போட பேஸ்ட்டை உங்களோட திருமாங்கல்யத்தில் வச்சாலும் சரி, அப்படின்னா அந்த மஞ்சள் பூசுவோம்ல, அந்த மஞ்சள் கயிறில் வச்சாலும் சரி, உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த வசம்பு பேஸ்ட்டை வைங்க. இப்படி வைக்கிறதுனால
கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும். அதுக்கப்புறம் குங்குமம் சில பேர் வைப்பீங்க. திருமாங்கல்யத்தில் குங்குமம் வைப்போம். அந்த குங்குமம் வைக்கிறப்ப கூட நான் யாருக்கு கணக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வைப்போம். அப்படி குங்குமம் வைக்கிறப்ப பச்சை கற்பூரமும் அதோட கலந்து வைங்க. நல்ல வாசமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும். உங்கள் ஒற்றுமை இருந்தாலே அந்த இடத்தில் செல்வ செழிப்பு இருக்கும். மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.